சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்குக என்று சிபிஐ தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள்தான் என்று ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக சிபிஐ தரப்பு என்னென்ன வாதங்களை தற்போது முன்வைத்து வருகிறது என்பதனை பார்க்கிறோம். குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பு வாதிட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் பின்னணி என்ன என்பதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்பாக குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில். இந்நிலையில் வழக்கின் பின்னணி என்ன என்பதனை பார்த்தோமேயானால் இது தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம். இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் காவலர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பாகியிருந்தது. இந்நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் சிபிஐ தரப்பு வாதம் என்னவென்றால் அவர்கள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது சிபிஐ தரப்பின் வாதமாக இருக்கிறது. மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர். ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தது மதுரை அமர்வு நீதிமன்றம். சாத்தான்குளம் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. என்ன பின்னணி, இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதனை பார்த்தோமேயானால் கடையை மூடுவதில் பிரச்சனை ஏற்பட்டதாக தந்தை மகன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இருவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து கடுமையாக அவர்கள் தாக்கப்பட்டனர். சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், அவருடைய மகன் பெனிக்ஸ் ஆகியோர் செல்போன் கடை நடத்தி வந்தனர். ஜூன் 2020 கொரோனாவின் போது இரவு கடையை மூடுவது தொடர்பாக போலீஸ் மற்றும் இவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனையடுத்து ஜெயராஜை போலீசார் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவரை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார் மகன் பெனிக்ஸ். உடல்நலக்குறைவு காரணமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அவர்கள் இருவரும் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையினர் அவர்களை அடுத்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் தந்தையும் மகனும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் துன்புறுத்தி சித்திரவதை செய்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரியவந்தது. வழக்கில் 2427 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 10 காவலர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருவரான பால்துரை 2020 ஆகஸ்ட் மாதம் கொரோனாவால் உயிரிழந்தார். வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் அது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஜாமீனில் விடுவிக்க கோரிய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு உயர்நீதிமன்ற கிளையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. 105 சாட்சியங்களில் பெரும்பாலான சாட்சியங்கள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு எதிராகவே சாட்சியம் அளித்திருந்தன. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் மேற்பார்வையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. வழக்கில் 400 பக்க குற்றப்பத்திரிகை கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டது.